நமக முருகாசரணம். ஓம் நம சிவாய. இன்று பிரதோஷம். இன்று சித்திரை மாதம் புதன் பிரதோஷம் 2026. சிவனின் அருளை பெற செய்ய வேண்டியவை. சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் ஒன்றாக கருதப்படுவது பிரதோஷ விரதம். இது பாவங்களையும் துன்பங்களையும் போக்கி அனைத்து விதமான நன்மைகளையும் தரக்கூடியதாகும். தற்போது பிறந்துள்ள பராபவ தமிழ் புத்தாண்டில் வரும் முதல் பிரதோஷம் ஏப்ரல் 15ஆம் தேதி அமைந்துள்ளது. இந்த நாளில் சிவபெருமானை எப்படி வழிபட்டு என்ன செய்தால் சிவபெருமானின் அருளை முழுவதுமாக பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். புதன் பிரதோஷ சிறப்புகள். புதன்கிழமை இன்று தமிழ் புத்தாண்டான பராபவ ஆண்டு பிறந்த பிறகு வரும் முதல் பிரதோஷம் ஏப்ரல் 15ஆம் தேதியான இன்று அமைந்துள்ளது. புதன்கிழமையில் தேய்பிறையில் வரக்கூடிய இந்த நாள் பிரதோஷம் மற்றும் மாத சிவராத்திரி ஆகியன புதன்கிழமையில் இணைந்து வருகிறது. பொதுவாக புதன்கிழமையில் வரும் பிரதோஷத்தை புதன் பிரதோஷம் என்பார்கள். இந்த நாளில் விரதமிருந்து சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வழிபட்டால் அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் விடுபட முடியும். ஞானம், தொழில் வளர்ச்சி, செழிப்புக்கு காரணமான புதன் பகவானுக்குரிய புதன்கிழமையில் வரும் இந்த நாளில் சிவ வழிபாடு செய்வதால் தொழில் வளர்ச்சி, படிப்பு மற்றும் தேர்வில் வெற்றி, அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை, உரிய அங்கீகாரம் ஆகியவை கிடைக்கும். சிவசக்தி ஐக்கியத்தின் அடையாளமாக போற்றப்படும் நாள் சிவராத்திரி ஆகும். தேய்பிறையில் வரும் சதுர்தசி நாளை மாத சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறோம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த புதன் பிரதோஷம் அமைந்துள்ளது. கூடுதல் சிறப்பானதாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான். இதற்குரிய அதிதேவதை சிவபெருமான். அதனால் இந்த நாளில் சிவபெருமானை மனதார வழிபட்டாலே சனியால் ஏற்படும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும். மாணவர்கள், தொழில் செய்பவர்கள் ஆகியோர்கள் இந்த நாளில் சிவ வழிபாடு செய்வது சிறப்பான நன்மைகளை தரும். பல நாட்களாக நிறைவு பெறாமல் பாதியில் நின்ற பணிகள் சிவபெருமானின் அருளால் நிறைவடையும். வீட்டில் ஒற்றுமை நிலவும். தொடர்ந்து 12 வருடங்கள் பிரதோஷ விரதத்தை கடைபிடிப்பவர்கள் சிவகணங்களில் ஒருவராகி சிவனுக்கு தொண்டு செய்யும் பாக்கியத்தை பெறுவார்கள் என்று ஐதீகம். புதன் பிரதோஷத்தில் செய்ய வேண்டியவை. புதன் பிரதோஷம் அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை அணிந்து கொண்டு விரதத்தை துவக்க வேண்டும். நாள் முழுவதும் ஓம் நம சிவாய மந்திரத்தை 108 முறை அல்லது 1008 முறை கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உச்சரிப்பது சிறப்பு. மாலையில் மீண்டும் குளித்துவிட்டு பிரதோஷ காலத்தில் அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று சிவலிங்கத்தை வழிபட வேண்டும். சிவபூஜையில் கலந்து கொண்டார். சிவபெருமானுக்கு கங்கை நீர், பால், பஞ்சாமிர்தம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும். சிவனுக்கு பழங்கள், மலர்கள் ஆகியவற்றை சமர்ப்பித்து வழிபட வேண்டும். நவகிரக சன்னதிக்கு சென்று புதன் பகவானை மனதார வழிபடுவது சிறப்பு. இதனால் செல்வ செழிப்பான வாழ்க்கையில் உயர்வும் ஞானமும் கிடைக்கும். சிவனுக்குரிய இந்த நாளில் நந்தி பகவானையும் சிவபெருமானையும் வழிபடுவது கடன் தொல்லைகளை நீக்கி செல்வம், அறிவு மற்றும் குடும்ப மகிழ்ச்சியை பெருக்கும். ஜாதகத்தில் உள்ள புதன் தோஷம், செவ்வாய் தோஷம் மற்றும் இதர கிரக தோஷங்கள் நீங்கும். 16 வகையான செல்வங்களை பெற்று குடும்பத்தில் ஒற்றுமை, ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சி நிலைக்கும். அலுவலக பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு மற்றும் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உருவாகும். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நன்றிகள் கோடி.